வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் இன்றைய தினம் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் இந்த உலக மக்கள் அனைவரும் பயன்பெறும் பொருட்டு எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் வழங்கிய சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறியை இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் கலையின் வாயிலாக பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து பல நூற்றுக்கணக்கான சன்மார்க்க சங்கங்களை நிறுவி தன்னலம் கருதாது ஜீவகாருண்ய சேவை புரிந்த அருட்சீலர் முத்தமிழ் புலவர் விபூதி வள்ளல் தனபால் சுவாமிகளின் 43ஆம் ஆண்டு மகா குரு பூஜை வேளையில் தனபால் சுவாமிகள் வாழ்ந்த வந்தவாசி சேத்துப்பட்டு அருகில் உள்ள தெல்லாரம்பட்டு கிராமத்தையும் அங்கு சுவாமிகள் நிறுவிய சன்மார்க்க சபை சுவாமிகளின் ஜீவசமாதி பீடத்தையும் கண்டு 43ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவினையும் கண்டு தரிசிப்போம். ஓம் சர்க்குரு தனபால சுவாமிகள் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். ஒரு அருளே நம் அடிவாம் என்ற சிவமே, அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே, அருளே நம் அருளே நம் பெயர் அருளே நம் அறிவா என்ற சிவமே, அருளிலே பெற்றனை அறுபடி உற்றனை அருளரசி என்ற அருளியே சிவமே. என்றும் எனக்கு நின் அருள் வளர்த்தால் இசைத்த போது எல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை என்றாய் கண்ணே கண்மணியே. விபூதி வள்ளல் தனபால சுவாமிகள் 1982ஆம் ஆண்டு தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் முன்கூட்டியே அறிவித்திருந்த வண்ணம் இறைவனோடு இரண்டர கலந்து இவ்விடத்தில் ஜீவ ஐக்கியம் பெற்று நாடி வரும் அடியவர்களுக்கு என்றென்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விபூதி வள்ளலின் ஜீவாலயத்திற்கு அருகிலேயே சுவாமிகள் திருப்பணி செய்து வழிபட்ட சோழர்கள் காலத்து பழமையான சிவாலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. ஓம் நம சிவாயம். சுவாமி பிரசவம் பண்ணும்போது ஜனங்க தூங்கிட்டே இருப்பாங்க. கண்ணு அதை அதான் உடனே இடையிலே வச்சுவே சொல்லுவாங்க. பண்ணுங்க. ஞான விழா அன்னதான பெருவிழா. சுவாமிகள் சிவத்தத்துவம் அடைந்து மிக விமரிசையாக விழா தோய்வில்லாமல் நடைபெற்றுக் கொண்டு வருகிற இந்த குருபூஜை நல்விழா ஆங்காங்கே நடைபெறும். ஒரு நாள் இங்கே 3 நாள் நிகழ்வு, 9 வேளை அன்னதானம். அதோடு எல்லாமே ஐயா அவர்கள் சதா காலம் எழுகிற போதும் என்று அதை சிவநாமத்தை உச்சத்தால் சிவநேச செல்வன்னு அடிமொழிங்க. வழிபாடு பிறகுதான் சாப்பாடு, கணிக்க கொள்ளைக்க புறப்பாடு, எது வந்தாலும் அவன் பாடு. இப்படி அடுக்கு மொழியாக பேசி அடுக்கு மொழி அறிஞன் என்று திருநாமத்தை பணிந்தவர் அந்த வல்லாள மன்னன் திரு அண்ணாமலை சுற்றி 356 குளங்களை வெட்டினார். அன்று நமது குருநாதர் இன்று 360 சங்கங்களை நிறுவினார். நிறுவிய பெருதலைதான் ஐயா சிலசி நமது தனபால் சுவாமிகள் விபூதி வாரி வாரி கொடுத்ததால் விபூதி வள்ளல் என்ற நிலையோடு நம்ம அன்றும் இன்றும் என்றும் அருளாசி புரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அருளாசியினால்தான் நாம் எல்லோரும் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு
அவருடைய பாரியோட பங்கினன் தென் கடம்பு திருக்கர கோயிலான் தன் கடல் அடி ஏறியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே 24 மணி நேரமும் ஓய்வே கிடையாதுங்க. ஓய்வில்லாது நல் தொண்டர்க்கு அருள்வான அருட்பாட வல்லலுர் பெருமன் சொல்லியவனும் அடியாளுக்காகவே வாழ்ந்தவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவர், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டென்று வாழ்நாள் பூரா 24 மணி நேரம் மனம் வாக்கு காயம் ஆகியது திரிகான சுத்தியோடு தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு தியாகிதான் நமது விபூதி வள்ளல் தெல்லாரம்பட்டு தனபால் சுவாமிகள். அருட்பெருஞ்சோதி அரகரம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, தெல்லாரம்பட்டு சுவாமிகளுக்கு. சன்மார்க்க அருள்சீலர் விபூதி வள்ளல் தனபால சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா இந்த தெல்லாரம்பட்டு கிராம மக்களால் 3 நாட்கள் தொடர்ந்து விமர்சையாக நடைபெறுகின்றது. அவ்வேளையில் 3 நாட்களும் 3 வேளை அன்னம்பாளிப்பு, சொற்பொழிவுகள், இரவில் நாடக கலை நிகழ்ச்சிகள் என வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சுவாமி வீதி உலா வர இருக்கின்றது. அல்லாஹ்வுள்ள பெரியோர்களும் தாய்மார்களும் ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய மையங்களும் தவறாது தெல்லாரம்பட்டு கிராமத்தில் விபூதி வள்ளல் தனபால சுவாமிகள் வாழ்ந்த இல்லம் தற்போது அவரது உறவினர்கள் மற்றும் அடியார் பெருமக்களால் நினைவு இல்லமாக பராமரிக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நெஞ்ச கனகல் நிகழ்ந்து முருகன் அஞ்சத்தருள் சண்முகனுக்கு செஞ்சொல் புனை மாலை திறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவா அதல்ல சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளிதானாட அவளோடு அதல்ல சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளிதானாட அவளோடு அதிரவி சிவாதானும் விடையில் வேறு வாராட அருகு மூத வேதாளம் அவையாடே மதுரவாணிதானாடே மதுரவாணிதானாடே மலர் வேதனாராடே அருகு வாழோராடே பரியாடே வனத்தம்மாமியாராடே நெடியம்மாமனாராடே மயிலும் ஆடினியாடி வரவேணும் மயிலும் ஆடினியாடி வரவேணும் எல்லோரையும் வணங்கி பெரியோர்களே தொடக்கமாக இருக்கிற தெல்லாரம்பட்டு சுவாமிகள் கடலூர் வள்ளல் பெருமாளை நமக்கு தவத்திரு விபூதி வள்ளலை அதன் பிறகு பூவல்ல சாமிகள் அதன் பிறகு இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் கலையின் வாயிலாக சன்மார்க்க நெறியை பரப்பிய அருட்சீலர்
விபூதி வள்ளல் தனபால சுவாமிகளின் மகா குரு பூஜை வேளையில் 3 நாட்களும் பல வெளியூர்களிலிருந்தும் கலைஞர்கள் வந்து இரவு வேளையில் சொற்பொழிவுகள், நாடகங்கள் நடத்துவார்கள். அந்த நிகழ்வினை தற்போது காண்போம். இழுத்து கீழையாக தொடுத்து சங்காரை மயங்க வைக்கும் என்பதற்காக வீட்டினர் இசைக்குருகி சங்கரன் எனக்கு காட்சி கொடுத்தார். ராவணா, நான் குடியிருந்த இந்த கைலாய மலை நீ வேறுபாடு பெற்றெடுத்ததினால் இன்று முதல் ஈஸ்வரனுக்கு சமமாகிவிட்டார். நான் ஈஸ்வரன், நீ ராமணீஸ்வரன். பட்டத்தை பெற்றிருக்கிறேன். என் பெருமையை நானே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நாட்டு மக்கள் உழைக்க வேண்டும். ஆமாங்க. அதற்காக இந்த நமத்தோடு தெல்லாரம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள விபூதி வள்ளல் தனபால சுவாமிகளின் ஜீவாலயத்திற்கு வர சேத்துப்பட்டியிலிருந்து மினி பேருந்து வசதி உள்ளது. அடியார்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ஓங்குக சீரடியார்களின் புகழ். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.